Hi friends, வணக்கம். இது உங்கள் கேவி சோலார் எனர்ஜி. இந்த வீடியோ முதல் முறை பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 7 HP சோலார் பேனல் செட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே மோட்டர் வந்து ஈபியில் ஓடிட்டுருக்கு. இந்த மோட்டர் வந்து நம்ம இப்போது சோலார் பேனலில் வந்து இப்போ ஓட்டி கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு ஒர்க்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழி எடுத்து எல்லாமே ஸ்டாண்டு எல்லாமே ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நெட் போல்டு டைப் தான் நம்ம பண்ணுறது. ஃபுல்லாகவே நெட் போல்டு தான். பேனல் வந்து பார்த்திங்கன்னா 540 வாட்டு. பார்த்தீங்கன்னா 540 வாட்டு. மோனோ ஆப் கட்டு பைபேஷியல் பேனலு எம்வி சோலார் நியூ பிராண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி எந்த அளவுக்கு ரன் பண்ணலான்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 HP மோட்ரு எப்படி ரன் ஆகுது, எவ்வளோ ஆழத்துலேருந்து தண்ணி வருது, எவ்வளோ ப்ரெஷர் வருது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா பேனல் அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு வரதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஃபுல் வீடியோ எடுக்க முடியாது, கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபுல் வீடியோவே போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பேனல் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கு. பேனலில் ஏற்றியாச்சு. இன்னொரு 3 பேனல் மட்டும் ஏற்ற வேண்டியது இருக்குது மேலே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 540 வாட்ஸ் பேனல் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்னும் 2 பேனல் மட்டும் இருக்குது. இது இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இந்த 2 பேனல் மட்டும் இங்கே போடுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டவர் மரம் இருக்குது பாருங்கள். இந்த டவர் மரம் வந்து டவர் மரத்துக்கு அடியில் போட்டிங்கன்னா எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 அடி தள்ளி போட்டிருக்கோம். இந்த லாஸ்ட்டில் போட்டு சொன்னாங்க, அங்கே போகும்போது ரொம்ப கீழே வருது, அதனால் ஒரு 200 அடி தள்ளி போட்டிருக்கோம். இது வந்து பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி எங்கேயுமே அந்த டவர் கம்பம் இருக்கும்போது அடியில் போடாதீங்க, எஃபிஷியன்சி கம்மி. அது ஏற்கனவே 2-3 இடத்துல போட்டு செக் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் 2 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் அப்படியே ஸ்டாப் ஆகி ஓடுறது, நிறையா பிரச்சனைகளாக வந்துட்டுச்சு. எடுத்து மாற்றி போட்ட பின்னாடி தான் ரன் ஆச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டவர் கம்பத்துக்கு அடியில் போடாதீங்க. பைபேஷியல் பேனலு 16 பேனலு 7 HP லோடு, அதாவது 8 HP லோடு இருக்குது. 7 HP மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நிறுத்துகிற பைப் மட்டும் 8 பைப் போட்டிருக்கோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மணி போல் டைம் வந்தோம். கிட்டத்தட்ட 9-10 மணி பக்கம் ஆக போகுது. கிட்டத்தட்ட எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது. இன்னொரு 1/2 ஹவருக்குள்ளே தண்ணி எடுத்துருவோம். தண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ ப்ரெஷர் ஓடுறதுன்னு தான் பார்க்கலாம். மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஈபியில் ஓடிட்டு இருந்தது. ஆல்ட்ரு பண்ணிவிட்டு திருப்பி இப்போ ரெடி பண்ணி மோட்டர் இறக்கி விட்ருக்காங்க. இப்போ வந்து இது மோட்ரு சோலாரில் ஓட்டிட்டு எப்படி ப்ரெஷர் ஓடுறதை செக் பண்ணலாம். இது யாரோ ஒரு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 5000 ஏக்கர் தண்ணி மட்டும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.